Hi, hello, welcome. என் பேர் அழகேஸ்வரி. நான் CAD Center Annanagar Madurai சிவில் ஃபேக்கல்ட்டியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ வந்து BIM கான்செப்ட் பற்றி பேசினோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Navisworksனா என்ன, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ Navisworks எல்லா பேருக்குமே இப்போ இருக்கிற டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட அவேர்னஸே வந்து அவ்வளோவா வந்து கிடையாது. இப்போ Navisworks அப்படின்றது வந்து என்னன்னா இட்ஸ் 5D கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். 5D மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 5Dனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3D மீன்ஸ் 3 டைமென்ஷனல், அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு டைம் வரும், அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் வரும். ஸோ இந்த அஞ்சையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா Navisworksல வந்து பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாடலிங் வந்து பண்ணுவோம். ஸோ மாடலிங் வந்து Navisworksல வந்து பண்ண மாட்டோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் நமக்கு வந்து மாடலிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாடலிங் சாஃப்ட்வேர்ஸ்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா மாடல் வந்து எடுத்து நம்ம இதில் Navisworksல வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாடலிங் அப்படின்றத தவிர்த்து நம்ம Navisworksல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன, கிளாஸ் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிளாஸ் டிடெக்ஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றப்ப நமக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லா பேருமே வந்து இதில் வந்து இவால்வ் ஆவாங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்செப்ட் வந்து இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளாஸ் டிடெக்ஷன், அதுக்கப்புறம் டைம் லீனியர் அப்படின்ட்டு ரெண்டு கான்செப்ட் வந்து இருக்கு. கிளாஸ் டிடெக்ஷன் அப்படின்றது வந்து என்னன்னா இப்போ ரெண்டு பில்டிங் காம்பனன்ட்ஸ் வந்து கிளாஷ் ஆகாமல் இருக்கணும், பிளஸ் அதோட பொசிஷன் வந்து எப்படி இருக்கணும்னா பர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன் இதை நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இதில் சிவில் இன்ஜினியர்ஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆக மாட்டாங்க. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் எல்லா பேருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆர்கிடெக்ட் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருக்கு வந்து தெரியாது இல்லைங்களா. ஸோ இந்த கிளாஸ் டிடெக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை யார் வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து ரெண்டு காம்பனண்ட் வந்து நமக்கு வந்து கிளாஷ் ஆயிருக்கா, ரெண்டு காம்பனண்டோட பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது வந்து செக் பண்ணுவாங்க. தென் ஆஃப்டர் தட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் லீனியர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போறோம். இந்த டைம் லீனியர் அப்படின்றது வந்து என்னன்னா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பில்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் வந்து போட போறோம். அதுக்கு இவ்வளோ நாளில் வந்து பேஸ்மெண்ட் வந்து போட்டலாம். இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மேன் பவர் வேணும், இவ்வளோ அவுட்புட் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம மேனுவலாக தான் டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே டைம் லீனியர் அப்படின்ற கான்செப்ட் மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேனுவலா பண்ணதை வச்சு நீங்க விஷுவல்ஸ் வந்து காட்டிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டி டேக் ஆஃப். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்துட்டு குவான்டிட்டி டேக் ஆஃபும் நம்மளால வந்து எடுக்க முடியும். லைக் எஸ்டிமேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த Navisworksல வந்து நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா Navisworkோட இம்பார்ட்டன்ஸ். இதே மாதிரி சிவில் இன்ஜினியர்ஸோட கான்செப்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராஜ்பீடியா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி CAD Center பத்தின டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.